அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷாஅல்லாஹ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து ஜான்வரி 2004 எடிஷன். ஆர்டிக்கலோட தலைப்பு திறவுகோல் அல்-ஃபாத்திஹா. அல்-ஃபாத்திஹா பற்றி தான் நம்ம இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அல்-ஃபாத்திஹா அப்படின்றது வந்து நம்மளோட ரட்சகர்கிட்ட, நம்மளோட படைப்பாளர்கிட்ட நம்மளோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழிபாட்டு முறையாக நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து அல்-ஃபாத்திஹா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து திறவுகோல், அதாவது ஓப்பனிங் ப்ரேயராக வந்து அல்-ஃபாத்திஹா தான் வந்து இருக்குது. ஸோ குரானில் முதல் சூறாவாகவே நம்மளுக்கு அல்லாஹ் வந்து அல்-ஃபாத்திஹா தான் வந்து கொடுத்துருக்காங்க. த கீ ஒரு அல்-ஃபாத்திஹா அப்படின்னு நம்ம வந்து அரபிக்கில் வந்து சொல்கிறோம். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்ஸுமே, சப்மிட்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம தொடர்பு தொழுகையின் போது இந்த அல்-ஃபாத்திஹாவை தான் வந்து நம்ம அரபிக்கில் வந்து சொல்கிறோம். ஸோ இதை நம்ம வந்து தொடர்ந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறனாலையும் சரி, இதோட அழகான அர்த்தம்னாலையும் சரி, அதோட வசனங்களோட ரைமிங்காக வர அந்த வசனங்கள்னாலையும் சரி, நம்ம எல்லாருக்குமே வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்போ கேட்டாலுமே நம்ம சொல்கிற மாதிரி மனப்பாடமாக நம்மளுக்கு வந்து இந்த சூரா அல்-ஃபாத்திஹா வந்து இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய ஒன்றாகவும் அல்லாஹ் இதை வந்து நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கட்டமைப்பு, எண்ணியல் அடிப்படையிலான கட்டமைப்பை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சூரா 2:37 படி அதில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஆதமுக்கும் அல்லாஹ் இதே மாதிரியான வார்த்தைகளை கொண்டு தான் அல்லாஹ் அவங்களையும் வந்து ரிடீம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் அல்லாஹ் நம்மளுக்கு வந்து திறவுகோலாக குரானுக்கு வந்து த கீ, அதாவது நம்மளுக்கு அல்-ஃபாத்திஹா வந்து அல்லாஹ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அல்-ஃபாத்திஹாவில் த கீழே கொடுத்துருக்கிற திறவுகோலில் கொடுத்துருக்கக்கூடிய அரபி சவுண்ட்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய ஒலிகள் வந்து ஒரு மாதிரியான எண்ணியல் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு காம்பினேஷனாக அது வந்து இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் மூலியமாக தான் நம்ம வந்து நம்மளோட நம்மளோட படைப்பாளர்கிட்ட நம்மளோட தொடர்பை வந்து ஏற்படுத்திக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு புதையல் பெட்டியை திறக்கிறதுக்கு, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு சமமாக வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம குரானில் அதாவது நம்ம மொத்த குரானுமே வந்து நம்மளுக்கு வந்து எண்ணியல் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அல்-ஃபாத்திஹாவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அல்-ஃபாத்திஹா வந்து மற்ற இதில் எப்படி வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து எழுத்துக்கள் எல்லாமே எண்ணியல் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதாக இருக்கும். அல்-ஃபாத்திஹாவில் வரக்கூடிய அந்த சவுண்ட்ஸ், நம்ம சொல்லக்கூடிய சவுண்டும் நம்மளோட லிப்ஸ் வந்து எத்தனை தடவை டச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 19 டைம்ஸ் தான் எக்ஸாக்டாக வந்து நம்ம இந்த சூறாவை நம்ம ஓதும் போது நம்மளோட லிப்ஸ் வந்து டச் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற ரெஃபரன்சஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அல்-ஃபாத்திஹாக்கு இந்த அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 19 இது, குரானில் இருக்கக்கூடிய அந்த 19 இது, அதாவது வெறும் குரானுக்கு மட்டுமே இது வந்து யூனிக்கான ஒரு காம்போசிஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா அல்லாஹ் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த வேதங்கள்லேயும் இதே மாதிரியான எண்ணியல் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் அப்போ கற்றுக் கொடுத்த வந்து ப்ரேயர்ஸும் சரி, அப்போ வந்து ஸ்கிரிப்சர்ஸும் சரி அப்படி தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இதுக்கு உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜூவிஷ் மிஸ்டிசிசம், அதில் உள்ள ஒரு ஸ்டடீஸ் இன் ஜூவிஷ் மிஸ்டிசிசம் அப்படின்ற ஒரு புக்கில் இருந்து ஒரு கொட்டேஷன் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இது வந்து யாரோட கொட்டேஷன் இங்கே ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரபி ஜுதார் த பியாஸ், அவர் வந்து 12th century ADயில் வந்து வாழ்ந்தவர். நம்மளுக்கு குரானில் கூட எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரோட ஒரு கோட் தான் இங்கே வந்து நமக்கு ரெஃபரன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஜூஸ் மக்கள் வந்து அவங்களோட காலையில் அவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு சில வந்து வார்த்தைகளை அவங்க வந்து கஷ்டமாக அவங்களே வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஸோ அது வந்து ஹீப்ரூவில் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆஷ்ரி டெமிமி டெரிக், அதாவது நன்னெறியான பாதையில் நடக்கிறவங்க தான் வந்து செல்வங்க தான் வந்து அருள்பாலிக்கப்பட்டவங்க அப்படின்றதான் வந்து அந்த வார்த்தையாக வந்து இருக்குது. அதை வந்து ரபி ஜுதா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இது வந்து மொத்தமாக தப்பு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த புனித பேர் வந்து மொத்த இதுலேயுமே வந்து ஒன்லி 19 டைம்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். மார்னிங் ப்ரேயரில் வந்து 19 டைம்ஸ் தான் வரும். இது வந்து இந்த வார்த்தை அந்த வேர்டை அவங்க சேர்க்கறது மூலியமாக சென்டென்ஸை இது வந்து அதிகமாகுது, அதனால் இது ஃபுல்லாக தப்பு அப்படின்றத ரபி ஜுதா வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி எலோஹிம் அப்படின்ற வார்த்தை வந்து 19 டைம்ஸ் தான் வந்து விஎல்ஏ ஷிமோ அப்படின்ற ஒரு இதுலேயும் வந்து 19 டைம்ஸ் தான் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இஸ்ரவேலரின் மக்களை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்கள சன் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. ஸோ அது வந்து 19 டைம்ஸ் தான் வருது. அது இது மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா 19ஆல் கட்டமைக்கப்பட்ட இந்த செட்ஸ் எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டாக ஒன்றோடு ஒன்று வந்து பின்னி பிணைஞ்சு வந்து இருக்குது. நம்மளால் அதை வந்து ஒன்றை வந்து தனியாக எடுக்கவே முடியாது. நம்ம அப்படி அதுலேருந்து ஒன்று எடுத்தாலும் சரி, இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் சரி, அந்த மொத்த வந்து கட்டமைப்பே வந்து ஒரு குழஞ்சு வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா வந்து ரகசியங்கள் அதில் வந்து நிறையா இருக்குது, நிறையா அர்த்தங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒன்று எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலேயே வந்து நிறையா அர்த்தங்களும் இருக்குது, நிறைய ரகசியங்களும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது ஒன்றும் வந்து 8 பெரிய வால்யூம்ஸாக வந்து அவங்க வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வசனத்தில் வந்து 152 வார்த்தைகள், அதாவது 19 into 8 வேர்ட்ஸ் வந்து இருக்குது. இது ஸோ இதில் வந்து இதையும் வந்து குரானில் இந்த ஃபினாமினானே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சூரா 46 வசனம் 10. ஸோ இது வந்து கடவுள்கிட்டேருந்து வந்திருந்தாலுமா நீங்கள் வந்து இதில் வந்து நம்ப மறுப்பீங்க அப்படின்றது வந்து கேட்கப்படுது. ஸோ சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரவேலின் சந்ததியிலேருந்து ஒரு விட்னஸ் வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு சாட்சி அளிச்சிருக்காரு. அவர் வந்து இது மேலே நம்பிக்கை வந்து கொள்கிறாரு. ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப அரகண்ட்டாக நம்பிக்கை கொள்ளாமல் நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அரகண்ட்டாக ஆகிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து விக்கெட் பீப்புளை வந்து கடவுள் வழி நடத்துவது கிடையாது அப்படின்றத நம்ம சூரா 46 வசனம் 10 வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து சூரா அல்ஃபாத்திஹாவை, அதாவது கீ வந்து முதல் சூறாவை அல்லாஹ் நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த எக்ஸாக்டாக அந்த உச்சரிப்போட கரெக்டாக நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இப்போ எப்படி நம்ம ஃபோன் பண்ணுறப்போ ஒரு லாஸ்ட் நம்பரில் ஒரு நம்பர் நம்ம வந்து மாற்றி போட்டோன்னா எப்படி அது வந்து ராங் நம்பர் ஆயிடுமோ, நம்ம அதே மாதிரி ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லக்கூடிய அந்த சூரா அல்ஃபாத்திஹாவில் நல்லா கட்டமைச்சிருக்கிறதுல 19 இதுபடி நம்ம ஒரு இதை ஆட் பண்ணாவோ இல்லை நம்ம வந்து கம்மி பண்ணாவோ தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாவோ அதோட மொத்த இதுவுமே வந்து மாறிடும். ஸோ அல்லாஹ் சொல்லி கொடுத்தபடி நம்ம வந்து கரெக்டாக இன்ஷாஅல்லாஹ் வந்து அதை வந்து நம்ம வந்து ஓதணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து முஸ்லீம் மக்கள் வந்து இப்போது சோகால் முஸ்லீம்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி ஆமீன் ஆட் பண்ணுறது, ஏதோ ஒரு வேர்டோ இல்லை ஒரு ஃப்ரேஸோ ஏதோ ஒன்று நீங்கள் எக்ஸ்ட்ரா அதில் ஆட் பண்ணிட்டீங்க, இல்லை அதில் ஒன்று வந்து கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அல்லாஹ் சொன்ன அந்த நம்பர் வந்து கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த கான்டாக்ட் நம்பர் அது கிடையாது. அப்போ நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது ராங் நம்பராக தான் வந்து அது போகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் ஆட் பண்ணுறாங்க இல்லையா, வார்த்தையாலும் சரி இல்லை வந்து ஒரு வாக்கியமானாலும் சரி, அல்லாஹ் கொடுத்துருக்க வசனத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க சூறாக்கு மேலே ஆட் பண்ணுறவங்க கிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வோட வார்த்தைகள் உங்களுக்கு போதுமானதா இல்லையா, இல்லை இது வந்து உங்களுக்கு சிறந்ததாக தோணலையா, நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி தான் இது சிறந்ததாக ஆகிடுச்சா அப்படின்ற கேள்வியை தான் நம்ம அவங்க முன்னாடி வந்து நம்ம வைக்கணும். ஸோ சூரா 1 அதாவது இந்த கீ தான் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய அரபியில் நம்மளுக்கு இது ஒரு சூறா மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாலே நம்மளுக்கு வந்து போதும். மொத்த அரபிக்லேயும் அந்த மாதிரி வந்து சூறா 1 அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இருக்குது.
ஸோ நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக எவ்வளோ மொழிகள் வந்து பேசப்படுது அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ எல்லா மொழி பேசக்கூடிய சப்மிட்டர்ஸ் எல்லாரையுமே வந்து தொழுகையின் போது ஒரே இதில் ஒன்றிணைக்கக்கூடியதாக சூரா அல்-ஃபாத்திஹா வந்து இருக்குது. சரி, நீங்கள் வந்து ஜப்பானில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்வீடனில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சவுதி அரேபியாவில் இருந்தாலும் சரி, ஆஃப்ரிக்காவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மொழி பேசக்கூடிய மக்களாக உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தொழுகை அப்படின்னு வந்துட்டா வந்து எல்லாரும் ஓதக்கூடிய ஒரே சூறாவாக வந்து சூரா அல்-ஃபாத்திஹா தான் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இதை ஓதுறப்போ இமாம்கள் வந்து ஒரு ஸ்லாங்கில் ஒரு ஆக்சென்ட்டில் வந்து ஓதுவாங்க. அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாலும் அது வந்து ரொம்ப அழகான ஒன்றாகவும் கேட்குறதுக்கு ஒரு ரம்மியமாகவும் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடியதாக தான் வந்து அது வந்து இருக்குது. நம்மளுடைய கடவுள் ஒருவர் மட்டுமே, ஒருவர் தான், அதாவது ஒன் அண்ட் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரே கடவுள் தான் எல்லாருக்குமே, அவர் ஒருவர் மட்டும்தான், ஒன் அண்ட் சேம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ நம்மளோட கிறிஸ்டியன்ஸ் அவங்க ப்ரேயர் பண்ணக்கூடிய லார்ட்ஸ் ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறதோட கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா, அதோட தமிழ் அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சூரா அல்-ஃபாத்திஹாவுக்கு ரொம்ப நெருங்கினதாக தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம எப்படி எல்லாருமே வந்து இதை மனப்பாடம் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு அது ரொம்ப சரளமாக நம்மளுக்கு வந்து அல்-ஃபாத்திஹா இருக்கும், அதே மாதிரி தான் கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து லார்ட்ஸ் ப்ரேயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆத்தர் ஆக்சுவலாக வந்து ஜகார்த்தா இந்தோனேஷியாவுக்கு போகிறப்போ பிரதர் காட்டூட் அப்படின்றவர் வந்து கிறிஸ்டியன் இதில் டியாஸ்போரா கிறிஸ்டியன் டினாமினேஷனில் உள்ளதை வந்து அவங்களோட ப்ரேயரை வந்து இவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அதோட அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. அதோட ப்ரேயருக்கு பேர் வந்து ஹாபாச்சாச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கிறிஸ்டியன்ஸோட அவங்க ஃபாலோ பண்ணுற விதம்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க வந்து ஏன்ஷியன்ட் ஜூவிஷ் மக்கள்கிட்ட இருந்து நிறையா ப்ராக்டிசஸையும் அவங்களோட ரிச்சுவல்ஸையும் வந்து அவங்க நிறையா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது அந்த லார்ட்ஸ் ப்ரேயரும் வந்து அதில் உள்ளது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த மாதிரி வழியாக அவங்க வந்து அவங்கள்ட்ட எடுத்து ஃபாலோ பண்ணுறதில்ல, அர்த்தங்கள் எல்லாத்துலேயுமே ஒன்றா இருக்கிறதுல நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த எல்லா ப்ரேயர்ஸுமே வந்து ஆப்ரஹாமோட ப்ராக்டிஸ்லேருந்து தான் வந்து ஆப்ரஹாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வணக்க வழிபாடுகள் முறையிலேருந்து தான் இது வந்து வழியாக அப்படி வந்து ஒருத்தர் வந்து அடாப்ட் பண்ணி இதை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஸோ இந்த ஆர்டிக்கல் ஆக்சுவலாக வந்து எல்லா ப்ரேயர்ஸையுமே நம்மளுக்கு வந்து ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் படைத்த கடவுள் வந்து ஒரே ஒருத்தர் தான். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரே செய்தி தான் சொல்லப்படுது. நம்மளுக்கு வந்து ஒரே ரட்சகர் தான், அது அவர் மட்டும்தான், ஒன் அண்ட் த சேம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு ஒரு ரிமைண்டராக இது மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம வந்து என்ன பேர் சொல்லி அழைச்சிக்கிட்டாலும் சரி, நம்மளோட கடவுள் வந்து ஒரே கடவுளாக தான் இருக்கார். ஸோ அல்லாஹ்வோட நாட்டத்திற்கு அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறது, சப்மிட் ஆகிறது மட்டும்தான் வந்து உண்மையான மீட்சியை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து சூரா 29:46 வந்து நம்மளுக்கு வந்து பார்க்குறோம். புகழனைத்தும் நம்மளுடைய ரட்சகருக்குரியது. ஸோ ஒவ்வொரு குரூப் ஆஃப் மக்களுக்கும் ஒவ்வொரு காங்கிரிகேஷனுக்கும் அல்லாஹ் வந்து அவங்களுக்கான ரைட்ஸை வந்து அதாவது மார்க்க சடங்குகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமா அவங்க வந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவங்க மீட்சி அடைந்துக்கிறதுக்காக. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய கடவுள் ஒருவர் மற்றும் அவர் மட்டும்தான், அதாவது ஒன் அண்ட் த சேம் காட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து அவருக்கு தான் வந்து அடிபணியணும். ஸோ ஒபீடியண்ட்டான மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து நற்செய்தி கொடுங்க அப்படின்றது சூரா 22:34 வந்து சொல்கிறாங்க. இந்த கீ அல்-ஃபாத்திஹா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம வந்து லார்ட்ஸ் ப்ரேயர், கிறிஸ்டியன்ஸ் எழுதக்கூடிய லார்ட்ஸ் ப்ரேயரோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம்.
பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே. அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கின்றோம் இல்லையா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஸோ நம்ம வந்து என்ன ஓதுறோம் அப்படின்னா, இந்த நேம் ஆஃப் காட் மோஸ்ட் கிரேசியஸ் மோஸ்ட் மர்சிஃபுல் ரட்சகரோட பேரில் தான் நம்மளும் வந்து ஆரம்பிக்கிறோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கின்றது போலவே எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஸோ இதுதான் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஓதக்கூடிய அவங்களோட ப்ரேயராக வந்து இருக்குது. இப்போ இந்த ஜூயிஷ் இதோட ஹப்பா சர்ச் அப்படின்ற ஓப்பனிங் ப்ரேயர் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதோட வசனங்களை படிச்சுட்டு நான் அதோட ட்ரான்ஸ்லேஷன் சொல்கிறேன். பிஷம் எலாஹ ரஹாமிம் அப்படின்னா இந்த நேம் ஆஃப் காட் மோஸ்ட் கிரேசியஸ், கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர். திஹிலா எலோஹினு ரிஹோபிம் ஹலோஹிம், அதாவது எல்லா புகழும் ரட்சகருக்கே, பிரபஞ்சத்தின் ரட்சகர். ஹர்ஹாமிம் த மோஸ்ட் கிரேசியஸ். மெலக் ஓம்ஹாதின் மாஸ்டர் ஆஃப் தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு நாளின் அதிபதி. எலேகா அடோனே எகோரா எல் அடோனே எட் ஹனான். டு யூ ஓ லார்ட் ஐ இம்ப்ளோர் அண்ட் டு யூ மை லார்ட் ஐ சீக் ஹெல்ப். அதாவது எங்களுடைய ரட்சகரே உங்ககிட்டே நாங்கள் வந்து பாவமன்னிப்பு கேட்குறோம், அதே மாதிரி நாங்கள் உங்ககிட்ட தான் வந்து உதவியும் தேடுறோம். ஹெஹெனி பி ஓரா மிஷோரி, கைடஸ் இன் த ரைட் பாத், எங்களோட வந்து நேரான வழியில் நடத்துவீராக. அலஹே பி டெரிஹூ வே லெஹாரா இட்டோ, த வே ஆஃப் லைஃப் அக்கார்டிங் டு ஹிஸ் பாத் பை ரெவரன்சிங் ஹிம். உங்களுடைய வழி சரியான பாதையிலே எங்களை வந்து எங்களோட வாழ்க்கையை வந்து வழி நடத்துங்க. உங்களோட பயபக்தியோட உங்கள் மீது பயபக்தியோடு எங்களோட வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும் அப்படின்றதோட பிரார்த்தனையாக வந்து இருக்குது. லெஹலா பி எட்ஸா ரிஷா வில்லா சஹார். ஸோ சபிக்கப்பட்டவர்களோட வழியில் அல்ல, அதே மாதிரி வந்து ஸ்ட்ரேயர்ஸோட வழியிலையும் அல்ல அப்படின்றது தான் வந்து இந்த ஜூவிஷோட ப்ரேயராக வந்து அது வந்து இருக்குது. ஸோ இது ரெஃபரன்ஸ் வர்சஸ் வந்து தோராலையும் ஹீப்ரூ ட்ரான்ஸ்லேட்டேஷன்லேருந்தும் நம்மளுக்கு வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இது வந்து நம்மளுக்கு அப்படியே சிமிலராக அல்ஃபாத்திஹா மாதிரியே தான் வந்து அதோட ஆர்டர் கூட வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வெறும் அதோட அர்த்தத்தை மட்டும் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் சொல்கிறேன். இந்த நேம் ஆஃப் காட் ஆஃப் இஸ்ரேல், அதாவது இஸ்ரவேலின் கடவுளோட பேரில் வந்து நம்ம வந்து ஆரம்பம் செய்கிறோம். அதே மாதிரி ஆர் காட் த மர்சிஃபுல், எங்களுடைய ரட்சகரே த கருணையாளரே. ஸோ நான் உங்களையே வந்து அழைக்கிறேன், உங்களிடமே நான் வந்து பாவமன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு வந்து உங்களோட வழியை எங்களுக்கு வந்து கற்றுத்தருவீராக. என்னை வந்து நேரான பாதையில் வழி நடத்துவீராக. ஸோ அல்லாவோட கட்டளைகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அல்லாவோட நேரான வழியில் வந்து நடக்க முடியும். அதே மாதிரி அவர் மீது பயபக்தியோடு இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து தீமை செஞ்சவங்களுக்கெலாம் நீங்கள் வந்து கடுமையான தண்டனை கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி வந்து என்னையும் வந்து புக விட்டுறாதீங்க. உங்களோட கட்டளைகளை மீறி வழி தவறியவர்களை மாதிரி என்னையும் வந்து வழிகேட்டில் வந்து விட்டுறாதீங்க அப்படின்றது தான் வந்து அந்த பிரார்த்தனையாக வந்து இருக்குது. அதாவது நம்ம தோராலேருந்து இருக்கக்கூடிய பிரார்த்தனையாக வந்து இதுதான் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தோட அர்த்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப சிமிலராக அதே மாதிரி அல்லாவோட பேரில் ஆரம்பித்து அல்லாவோட புகழ் பாடி அல்லாக்கிட்ட நம்ம வந்து கேட்குறோம், நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஒரே வழி, நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து நேரான பாதையில் வழி நடத்தணும் அப்படின்னு
அதே மாதிரி வந்து கடைசியாக யாரோட வழியில் போகக்கூடாது அப்படின்றத சொல்லி தான் வந்து முடியுது. இதே மாதிரி தான் நம்மளுக்கு அல்ஃபாத்திகாவும் இருக்குது. இதே மாதிரி தான் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஓதக்கூடிய அவங்களோட ரட்சகரோட பிரார்த்தனை லார்ட்ஸ் ப்ரேயர் அப்படின்றதும் அது வந்து அப்படி தான் இருக்குது. ஜூவிஷோட ஹப்பாச்சா அதுவும் அப்படி தான் இருக்குது. தோரால சொல்லக்கூடியதும் அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி சிமிலர் ப்ரேயர்ஸ் தான் வந்து அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு அல்ஃபாத்திகாவை கொடுத்ததற்கு நம்மளுக்கு மீட்சிக்கான வழியை காமிச்சதற்கு நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் வந்து அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.